நீ உன்னோட ஆர்ம் சைஸை பெருசாக்கணும்னு நினச்சிட்டு உன் பைசப்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் ட்ரைசெப்ஸை ஃபோக்கஸே பண்ண மாட்டேற. சொல்லப்போனால் பாதியிலேருந்து முக்கால்வாசி சைஸ் உன் ஆமுக்கு கொடுக்குறதே உன் ட்ரைசெப்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ட்ரைசெப்ஸை எப்படி ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலான்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு உன்னோட ஆர்மில் 3 ஹெட் இருக்குது, 1 2 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் மசிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி சிங்கிள் ஆர்மில் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஸ்கல் க்ரஷர் ஒரு நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி இந்த பச்சை கலர் மசில் இருக்குல்ல, இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு புஷ் டவுன் பண்ணலாம். அதே மாதிரி க்ளோஸ் கிரிப்பு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிப்ஸும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இங்கே ப்ளூ கலரில் சின்னதாக ஒரு மசில் தெரியுதுல்ல, இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு புஷ் டவுன் பண்ணலாம், ரிவர்ஸ் கிரிப் புஷ் டவுன் பண்ணலாம், ஸ்கல் க்ரஷர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன எல்லா ஒர்க் அவுட்டுமே தனித்தனியாக அந்த மசிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் எல்போவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே ஆல் 3 ஹெட்டுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஒரு ஹெட்டை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணாமல் உங்கள் பொசிஷனை ஒரு இடத்துல வச்சு ட்ரெயின் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஹெட்லேயோ இல்லை உங்கள் பாடிக்கு சைட்லேயோ வச்சு புஷ் டவுன் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க.